கடக ராசி, உங்கள் மனசில் இருக்க பர்சன் உங்களுடைய ரிலேஷன்ஷிப். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் பர்சனை நீங்கள் ஏன் வந்து மீட் பண்ணீங்க, எதுக்காக இந்த ரிலேஷன்ஷிப் உருவாச்சு, அதுக்கான ரீசன் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கணும், அண்ட் இதில் பாஸ்ட் லைஃப்னுடைய கனெக்டிவிட்டி இருக்கா அப்படின்றதான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ கடகராசி, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் வந்து வாழ்க்கையில் எல்லாத்தையுமே இழந்து ஒரு கட்டத்தில் வந்து எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நீங்கள் வந்து போயிருப்பீங்க. பட் இல்லை, உங்களுக்கு வந்து வாழ்க்கை இருக்கு, அப்படி எல்லாமே முடிஞ்சு போகலை அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை அகெயின் பிகினிங்கை கொடுத்த, வாழ்க்கையில் ஒரு நியூ பிகினிங்கை கொடுத்த ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இந்த ரிலேஷன்ஷிப். ஸோ அதுக்காக தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்களோ இல்லை உங்கள் பர்சனோ யாரோ ஒருத்தரை ஃபோர்ஸ் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்க வச்ச மாதிரி இங்கே வந்து தெரியுது. பிகாஸ் அப்போ தான் இந்த ஒருத்தர் யாரோ, நீங்களோ இல்லை உங்கள் பார்ட்னரோ, அது உங்களுக்கு நீங்கள் ரிலேட் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் எல்லாமே கம்ப்ளீட்டாக இழந்த நிலையில் இருக்கும் போது இன்னொருத்தர் அதை ஃபோர்ஸ் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க வச்சதுனால தான் நிறைய அந்த இழந்த நபரை பற்றி இன்னொருத்தர் அதிகமாக ரிசர்ச் பண்ணி அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஸ்டடி பண்ணி இதில் வந்து ஃபோர்ஸ் பண்ணி இருக்க வச்சதுனால தான் இப்போது உங்களுடைய லைஃப் ஓரளவுக்கு ஒரு பிகினிங் எடுத்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது நீங்கள் அவங்களுக்கு செஞ்சிருந்தாலும் சரி, அவங்க உங்களுக்கு செஞ்சிருந்தாலும் சரி, ஒரு ஃபோர்ஸ் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து உருவாக்குன மாதிரி இருக்குது. இல்லை உங்களுக்கும் அவங்களுக்கும் பெரிய விருப்பம் இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ண, இதை வந்து ஃபாலோ பண்ண, பர்சீவ் பண்ண பெருசாக விருப்பம் இல்லைனாலும், ஆனால் ஏதோ ஒரு பாயிண்டில் நீங்கள் ரெண்டு பேரும் இதை ரீயூனியன் பண்ணி போகிற மாதிரியே ஆகிறதுக்கு காரணமும் யூனிவர்ஸ் ஃபோர்ஸ் பண்ணியிருக்கும். உங்கள் பார்ட்னரை இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க வச்சுருக்கும், ஃபோர்ஸ் பண்ணியிருக்கும். இது நிறைய பேருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு கூட பொருந்தும். நிறைய டைம் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடலாம், தனியாக போயிடலான்னு நினைக்கும் போது ஃபோர்ஸ் பண்ணி ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு காரணத்தின் மூலிமா அவங்க ரெண்டு பேரும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க வச்சுருக்கும். ஆனால் ஸ்டார்டிங் வந்து ஒருத்தர் ஒரு விதமான இழப்பு எல்லாத்தையும் இழந்து இருக்கும் போது ஒருத்தர் வந்து கை கொடுத்து தூக்கி விட்டது, இப்படியான ஒரு விஷயத்துல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அதனாலேயோ என்னவோ யூனிவர்ஸ் வந்து இது இன்னும் வந்து அப்படி ஃபோர்ஸ் பண்ணி ஹோல்ட் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னதான் வெளியில் வந்து எங்கேஜ்டாக இருந்தாலும், வெளியே வந்து அவங்க ஆக்டிவாக இருந்தாலும், உங்களோட இருக்கக்கூடிய அந்த தருணங்கள் அது கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி, ஒரு பாசிட்டிவிட்டி அது வந்து எங்கேயும் கிடைக்காது அப்படின்றது நீங்களும் சரி உங்கள் பார்ட்னரும் சரி இதை வந்து அடிக்கடி உணரக்கூடிய ஒரு விஷயமா எப்போவுமே இருக்கும். ஏன்னா